Praise the Lord. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நமக்கு எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தத்தினால் தான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஒரு மனிதனை எப்படி அவர் ஆஸ்வதிக்கிறார் என்றால், முதலாவது அவனுக்கு தன்னுடைய வாக்கை கொடுக்கிறார். நான் இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பரவாயில்ல, அப்படித்தான் ஆபிரகாமை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ எல்லாவற்றையும் விட்டு நீ வெளியே வா, இந்த தேசத்துக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி அவனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அப்படியே அவனை ஆஸ்வதித்தார். இப்படி நாமும் சொல்ல முடியும். எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அது போக இன்னும் எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாதவர். அதிலே அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், நித்திய ஜீவனை அளிப்பேன். இதுதான் அவர் கொடுத்திருக்கிற, நமக்கு செய்திருக்கிற மிக முக்கியமான பிரதானமான வாக்குத்தத்தம். மற்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த உலக பிரகாரமாக முடிந்து போகும். உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை, everlasting life, முடிவில்லாத வாழ்க்கை. ஆம், இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நித்திய ஜீவனை. ஆம், நம்முடைய ஜீவன் பாதாளத்துக்கு, நரகத்துக்கு, அழிவுக்கு பாத்திரமாய் இருந்தது. ஆனால் நம்மை அழிவில்லாத அந்த நித்திய ராஜ்யத்திற்கு, நித்திய வாழ்க்கைக்கு, அவரோடு இருப்பதற்கு அந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் இயேசு கிறிஸ்துவில் வைத்த விசுவாசத்தினாலே, இது புது உடன்படிக்கையினாலே கிடைக்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற, செய்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.